ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தக்கூடிய ஜீவனுள்ள தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் இந்த மாலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த வேளைகளிலெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுகிற தேவனாய், ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பை எங்கள் மீது ஊற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒரு தேவ மனிதரை குறித்தோ ஒரு மிஷினரியை குறித்தோ நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே எங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்றீங்க. ஆண்டவரே, இதன் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் அவருடைய வாழ்க்கையை போல நாங்களும் ஆண்டவரே ஊழியங்களை செய்ய, அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை போல எங்கள் ஜெப வாழ்க்கையை மாறவும், ஆண்டவரே அவர்களை நாங்கள் பின்தொடரவும், ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாரப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இரவு நேரத்திலும் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அடியனை மறைத்து ஆண்டவரே நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய அதன்படி செயல்பட கர்த்தர் எங்களை உந்தி அனுப்புங்கப்பா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு மாதமும் நாம் ஒரு மிஷினரியை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். போதகர்களை குறித்து, மேன் ஆஃப் காடை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்ம தமிழ்நாட்டிலே சாலம்பாளையம் என்கின்ற ஒரு கிராமத்திலே ஒரு ஹெட்மாஸ்டர் அம்மா தன்னுடைய 2 குழந்தைகளை பெற்ற பிற்பாடு 3ஆவதாக ஒரு குழந்தை பெறுவதற்காக காத்திருக்கல. ஆனால் அவர்கள் 3ஆவது குழந்தை உண்டான பொழுது அதை அபார்ட் பண்ணணும்னு சொல்லி முயற்சித்தார்களாம். 1931 ஆண்டு அந்த நாட்களிலே அவர்கள் முயற்சித்தார்களாம். சில காய்களை சாப்பிட்டு எப்படியாவது இந்த 3ஆவது குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அபார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண பொழுது அது அவருடைய சரீரத்திலே ஒரு பாதிப்பை ஏற்பட்டு அவர்கள் மரணத்துக்கு போராடின ஒரு நிலைமைக்குள்ளாக இருந்த பொழுது அந்த கிராமத்திலே ஒரு வெளிநாட்டு மிஷினரி ஆங்கிலத்திலே பிரசங்கித்து அதை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு இருந்தாராம் அந்த நாட்களிலே. அப்போது அந்த மிஷினரி இடத்துல சொன்னாங்களாம், ஐயா இது மாதிரி ஒரு அம்மா ஒரு முயற்சி எடுத்தார்கள், அது அவர்களுடைய வாழ்க்கையிலே மரணத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறதுன்னு சொன்ன பொழுது மிஷினரிகளிடத்துல எப்பொழுதுமே மருந்து மெடிசன் இருக்கும். ஆனால் அன்றைய தினத்தில் அவர்கிட்ட மெடிசன் கூட இல்லையா. உடனே என்ன சொன்னாங்களா, ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார், வாங்க போகலான்னு சொல்லி அந்த தாயாருக்காக ஜெபித்தார்களாம். அவருடைய ஜீவனுக்காக ஜெபித்தார்களாம். ஜெபித்த பொழுது அந்த மிஷினரி என்ன சொல்லி ஜெபம் பண்ணார் தெரியுமா? இயேசுவே, இந்த 3ஆவது குழந்தை வேண்டாம் என்று சொல்லி விரும்புகிறாங்க, ஆனால் உமக்கு சித்தமானால் இந்த குழந்தையை உம்முடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த அந்த பெண் சகித்து கொண்டிருந்த அந்த பாடுகள் நின்று போய் அந்த குழந்தை அபார்ட் ஆகாமல் 3ஆவது ஒரு குழந்தை பிறந்துதான். அந்த குழந்தை தான் போதகர் டாக்டர் என் ஜீவானந்தம் ஐயா. நம்ம அநேகருக்கு தெரிந்திருக்கிறோம் இந்த டாக்டர் என் ஜீவானந்தம் போதகர் ஐயாவை குறித்து. இன்றைக்கு நாம் அவரை குறித்து தான் நாம் சற்று பார்க்க போகிறோம். இவர் 1932 ஆண்டு சாலப்பாளையம் என்று தென்னார்காடு மாவட்டத்தில் பிறந்த ஒரு குழந்தை. இவர் தன்னுடைய தகப்பனாரை போல ஒரு ஆசிரிய பணியை செய்யணும்னு சொல்லி அதிக வாஞ்சை கொண்டிருந்தாராம். அது நிமித்தமாக அவருடைய 8 வருட படிப்புக்கு பின்பாக, பள்ளி படிப்புக்கு பிற்பாடு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க பள்ளியிலே ஒரு ஆசிரிய பயிற்சி பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கு சென்றிருந்தாராம். அந்த ஆசிரிய பயிற்சியை முடித்த பிற்பாடு 1951 ஆண்டு இந்த ஆசிரிய பயிற்சியை முடித்த பிற்பாடு அவருக்கு சென்னையிலே ஒரு வேலை கிடைத்ததாம். ஒரு ஆசிரிய பணி வேலை சென்னையில் கிடைத்ததுனாலே அவர் அந்த விழுப்புரத்திலிருந்து சென்னை பட்டணத்துக்கு இடம் பெயர்ந்து வந்தாராம். அப்பொழுது அந்த நாட்களில் டிஎம்கே திமுக மேலே மிகுந்த ஒரு அன்பு இருந்தது, பற்று இருந்துச்சு. ஒரு தொண்டனாக அந்த கட்சிக்காக அதிகமாக உழைத்தாராம்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. எமில் ஜெபசிங்கனும் அதே மாதிரி தான். இந்த டாக்டர் என் ஜீவானந்தம் ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்டு தான், அதே போல் டேனியல் ஜோ ஐயாவுடைய மெசேஜ், இவங்களுடைய மெசேஜ் திருநெல்வேலியில் நடந்து கொண்டிருந்த பொழுது தான் ஜீவானந்தம் ஐயா தன்னுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது, கட்சி பணியெல்லாம் முடிச்சுட்டு எமில் அண்ணன் வரும் பொழுது அந்த வார்த்தை தொடப்பட்டு தான் எமில் ஜெபசிங் அண்ணன் அந்த மிஷினரி ஸ்தாபனத்தில் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் மிஷினரியாக மாறினாங்க. அதே போல தான் ஜீவானந்தம் ஐயாவும் திமுக கட்சியின் மேலே அளவு கடங்க ஒரு தொண்டனாக அதுக்கு அதிகமாக உழைத்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் 1957 ஆண்டு லேமன் சுவிசேஷ குழு மூலமாக இயேசுடைய அன்பை அறிந்து கொண்டார். இயேசுடைய அன்பை அறியாத ஒரு மனிதர் இந்த என் ஜீவானந்தம் ஐயா தன்னுடைய வாலிப நாட்கள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. புது வாழ்வை பெற்ற பிற்பாடு உடனடியாக என்ன செஞ்சாங்களா, சுவிசேஷத்தை முழங்க ஆரம்பிச்சாங்களாம். ஒரு நற்செய்தியாளராக சுவிசேஷத்தை அநேக இடங்கள்ல முழங்க ஆரம்பிச்சாங்களாம். நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவ்வியன சொன்னார், சவுல் பவுலாக மாறின பொழுது உடனடியாக தேவனுடைய வார்த்தையை அநேக இடங்களில் சென்று என்ன பண்ணானா, தைரியமாய் பிரசங்கித்தானா. இதை படிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட உடனடியாகவே இந்த டாக்டர் என் ஜீவானந்தம் ஐயா சுவிசேஷ பணியை செய்ய தீவிரமாய் சென்று அநேக இடங்களில் பிரசங்கிக்க போனார்கள் என்றால், நம் பல ஆண்டு கிறிஸ்தவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நம் சுவிசேஷ பணியை தைரியமாய் பிரசங்கித்திருக்கிறோமா? ஆனால் இந்த ஜீவானந்தம் ஐயா ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ரட்சிக்கப்பட்ட சில நாட்களுக்குள்ளாகவே கர்த்தருடைய வார்த்தையை எங்கும் என்ன பண்ணாங்களா, சுவிசேஷமாய் பிரசங்கித்தாங்களாம். 1960 ஆண்டு ரட்சிக்கப்பட்டு 3 ஆண்டுக்கு பிற்பாடு அவர் மீது பரிசுத்த ஆவியானவருடைய அமர்வை பெற்றாராம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றாராம். பெற்ற பிற்பாடு அவருடைய வாழ்க்கையை மாறியது. அவர் என்ன செய்தாராம், அநேக இடங்கள்ல சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போனாராம். நற்செய்தி பணி அநேக இடங்கத்துல அறிவிக்க போனாராம். பகுதி நேர ஊழியக்காரராக மாறினாராம். இன்னைக்கு நம்மலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். we all are called as a lay people. we all are called as a lay people. பகுதி நேரமாய் நம்ம ஊழியம் செய்யலாம். வேலைகள் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்ம ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுப்பது நம் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அதனால தான் இந்த டேவிட் அந்த ஜீவானந்தம் ஐயா பார்த்தீங்கன்னா, அவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அவர் பகுதி நேர சுவிசேஷராக மாறிவிட்டார். பாருங்க, 1963 ஆண்டு அவர் தன்னுடைய ஆசிரிய பணியை ராஜினாமா செய்து முழு நேரமாக ஒரு சுவிசேஷராக மாறினாராம். ஏன் அவர் மாற வேண்டும்? முழு நேரமாக பகுதி நேரமாகவே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஆனால் கர்த்தருடைய அழைப்பு அவர் மீது இருந்ததுனால அந்த அழைப்புக்கு அவர் என்ன பண்ணினாரு, தன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார். நிறைய அழைப்புகள் திருச்சபையிலிருந்து வருகிறது. அநேக அழைப்புகள் இப்படிப்பட்டதான ஜெபமே ஜெயம் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆனா ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், அந்த அழைப்புக்கு நம் எவ்வளவு தூரம் அடிபணிந்து கீழ்ப்படிந்திருக்கிறோம். இந்த ஜீவானந்தம் ஐயா நல்ல சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்திருப்பாரு 1960s. ஆனா ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய அன்பு, அந்த ஆத்தும பாரம் அவரை தன்னுடைய வேலையை பெரிதாய் நினைக்க தோன்றவில்லை. ஆசிரிய பணியை காட்டிலும் தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணி பெரிது, தேவை, அவசரம் என்பதை புரிந்த அந்த வாலிபர் தன்னுடைய பணியை துச்சமாய் தூக்கி எறிந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் அநேக நேரத்தில் முழு நேரமாக அழைக்கிறாரோ என்னவோ, பகுதி நேரமாவது நீங்க ஊழியத்துக்கு போகலாமே, சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நாம் முயற்சி எடுக்கலாமே என்று சொல்லி ஆண்டவர் நிறைய அறைகோல் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம அந்த அறைகோலுக்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறோம்?
நான் இந்த ஜீவானந்தம் அவர்களுடைய காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நான் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, கீழ்ப்படிதலை இந்த தேவ மனிதரிடத்தில் பார்த்தேன். ஏன் தெரியுமா? அவர் ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நம்ம என்ன கேட்போம், ஆண்டவரே பரலோகத்தை காமிங்கன்னு கேட்போம்ல, ஆண்டவரே உங்களை பார்க்கணும் ஆண்டவரேன்னு கேட்போம்ல. ஆனால் இந்த தேவ மனிதர் என்ன கேட்டாராம் தெரியுமா? ஆண்டவரே நரகத்தை காண்பீங்களேன் அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டாராம். சில நாளாய் ஜெபித்த பிற்பாடு ஆண்டவர் நரகத்தை காண்பிப்பதற்காக அழைத்து கொண்டு போனாராம். அந்த நேரத்தில் பார்த்தா அக்கினி கந்தகம் நிறைந்த ஒரு கடல் அலை அலையா எழும்பி வருகிறத பார்க்கிறாராம். இவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறதாம். பார்த்தா லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த அக்னி கடல்ல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களாம். அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு குரல் வந்துச்சாம், ஜீவானந்தம், ஜீவானந்தம், இங்க வந்துடாத, இயேசுவை பிடித்துக்கொள் ஜீவானந்தம், இங்க ரொம்ப வேதனை ஜீவானந்தம், இங்க வந்துடாத, வந்துடாத என்ற ஒரு அழுகை குரல் கேட்டுதான். ஜீவானந்தம் ஐயா பார்த்தாராம், இது என்னுடைய இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே, இந்த குரல் ரொம்ப பழக்கிவித்த ஒரு குரலாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்த்த பொழுது இவருடைய குடும்பத்தினுடைய உறவினர் அந்த அக்னி கடல்ல மூழ்கி கொண்டிருக்கிறாங்களாம். அந்த அக்னி கடல்ல எரிகிற நெருப்புல வேதனையோடு துடித்து கொண்டிருந்தாராம். ஒரு பாறை இருந்துச்சு, அந்த பாறையை பிடிக்க முயற்சி பண்ணி பிடிச்ச பொழுது அந்த அலை மீண்டுமாய் அந்த அக்னி கந்தத்துக்குள்ளாக போட்டு விட்டது அந்த மனிதரை. இதை பார்த்த தேவ மனிதர் இந்த ஜீவானந்த மையாவுக்குள்ளாக ஆத்துமா பாரம் அன்றைக்கு தான் வந்துச்சான். அதனால தான் இஸ் எ கிரேட் காஸ்பல் ப்ரீச்சர். மலேசியா சிங்கப்பூரில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு வித்திட்ட தேவ மனிதர். ஆனால் வின்சென்ட் ஐயா ஒரு வாட்டி கூப்பிட்டு இருந்தாங்களாம். அந்த ராமநாதபுரத்தில் அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன மேடை போட்டு அங்கே வந்து இந்த சந்தைக்கு வரக்கூடிய ஜனங்கள்லாம் வருவாங்க, நீங்கள் இங்கே வந்து ஊழியம் செய்யுங்கன்னு 90s கூப்பிட்ட பொழுது ஒரு பெரிய தெய்வ மனிதர், சிங்கப்பூர் மலேசியாலாம் ஒர்க் பண்ண ஊழியம் செஞ்சவங்க தான், நிறைய ஆண்டுக்கா செஞ்சவங்க தான். ஆனால் சுவிசேஷ பணி ஒரு கிராமத்தில் அறிவிக்கணும் என்று அழைத்த பொழுது அது சின்ன கிராமமோ பெரிய கிராமமோ, அது சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ, அதை வந்து ஜீவானந்தம் ஐயா பார்க்கலையா. ஒரு நாதஸ்வரமோ ஒரு மேளமும் அடித்து கொண்டு அப்படிதான் ஊழியம் செய்வாங்களாம். ஒரு டேமரின் கையில் எடுத்துக்கொண்டு பாட்டு பாடுவாங்களாம். அவர் அந்த டேமரின் எடுத்து பாட்டு பாட ஆரம்பிச்சான்னா பிசாசுகள் எல்லாம் அலக்கழிச்சு ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாங்களாம். இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆவியானவர் பேசினாரு, நம்ம ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம். ஒரு சந்தை வெளியிலே ராமநாடு அந்த இடத்துல அழைத்து அவரை ஊழியம் செய்த பொழுது அப்படியே சந்தைக்கு போன ஜனங்கள் எல்லாம் நின்று போனாங்களாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்களாம். பஸ் எல்லாம் விட்டுட்டாங்களாம், போனா போட்டுன்னு சொல்லி விட்டுட்டாங்களாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருபாசனம் என்கின்ற ஆலயத்துக்கு அடுத்த சண்டே பார்த்தீங்கன்னா 40 புதிய ஆத்துமாக்கள் சர்ச்சுக்குள்ள போனாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதருடைய கீழ்ப்படிதல் 40 பேரை அன்னைக்கு நீதிமானாக மாற்றினது. இது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, அநேக அறைகோல் வருகிறதே, அநேக அழைப்பின் குரல் வருகிறதே, அநேக அழுகையின் குரல் கேட்கிறதே, அநேக எதிர்பார்ப்புகள் ஜனங்களிடத்தில் இருக்கிறதே, அவர்கள் மத்தியில் நாம் கீழ்ப்படிந்து அடிப்பணிந்து போயிருந்தோம் என்றால் அங்கேயும் ஆண்டவர் அநேக ஆனந்த துதி ஒளி கேட்கிற இடமாக மாற்றப்பட்டிருக்குமே. இன்றைக்கு கிராமங்கள் அநேகம் இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு அன்னைக்கு ஜீவானந்தம் ஐயா பார்த்தது போல நம்மை ஒரு நாள் நம்மளை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்ம காண்பிக்கல. ஆனால் ஒரு எச்சரிக்கை நமக்கு இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு நம்ம கூட இருந்தவங்க, நம்ம உறவுகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வேலை செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த நரகத்தின் அக்கினிக்குள்ளாய் போவார்கள் என்றால் ஆண்டவர் யாரை பார்த்து கணக்கு கேட்பார் தெரியுமா? நம்மளை பார்த்து தான் கணக்கு கேட்பார். ஒரு நாள் எத்தியோப்பியாவுடைய அந்த ஷீபா ராணி வந்து நமக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்களாம், சாட்சி சொல்லுவாங்களாம். என்ன சாட்சி சொல்லுவாங்களாம்? இந்த சாலமுடைய ஞானத்தை பார்க்கறதுக்கு நான் அங்கேருந்து வந்தேன், அவருடைய இதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த ஷீபா ராணி வந்து நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களாம். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நம்ம நிறைய கேட்குறோம்ல,
ஆனால் இதை நிறைய பேருக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போயிருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியர் அவர் ஏசிய திருச்சபையோடு அதிகமாய் தொடர்பு கொண்டாராம். அநேக ஏஜி திருச்சபைகள் அந்த நாட்களிலே நிறுவுவதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம்தான் இந்த ஜீவானந்தம் ஐயா. இவர் முதலாவது 1975 ஆண்டு சிபிடி அருமை நாயகம் என்கின்ற ஒரு மனிதர் மூலமாக யாழ்ப்பாணம் பகுதியிலே கடல் கடந்து போய் நற்செய்திக்கு ஸ்தானாதிபதியாய் போனாராம். அந்த யாழ்ப்பாணத்திலே ஆண்டவருக்காக மகிமையான ஊழியத்தை அந்த இடத்துல செய்தாராம். அப்படிப்பட்ட ஜீவானந்தம் ஐயா நார்த் சென்னையில் அவர் தான் முதலாவது முழு இரவு ஜெபம் நடத்தின ஒரு தேவ மனிதர். அவர்கள் மூலமாக தான் அன்பின் அப்போஸ்தலராகிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு இரவு ஜெபத்துக்கும் கடந்து போவாங்களாம், மிஸ் பண்ணவே மாட்டாங்களாம். அதே போல டிஜிஎஸ் ஐயாவை நல்ல ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல நல்ல செய்தி கொடுப்பதற்கு அதிகமாய் ஊக்குவித்த ஒரு தேவ மனிதர். அப்படி அநேக ஊழியர்களை எழுப்பின ஒரு தேவ மனிதராக இந்த ஜீவானந்தம் ஐயாவை தேவன் பயன்படுத்தினார். 1983 1990 ஆண்டு வரைக்கும் தி வேர்ல்ட் மிஷனரி இவாஞ்சலிசம் என்கின்ற ஸ்தாபனத்தை நடத்தினாராம். வேர்ல்ட் மிஷனரி இவாஞ்சலிசம் மெட்ராஸ் என்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை நடத்தினாராம். அதற்கு பிற்பாடு 1990 ஆண்டு தேவனுடைய தரிசனத்தை பெற்று மகிழ்ச்சி என்கின்ற ஒரு திருச்சபையை நிறுவினாராம். அதற்கு பிற்பாடு மகிழ்ச்சி என்கின்ற ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் ஸ்தாபகராகவும் மாறினாராம். எத்தனை பேர் அந்த மகிழ்ச்சி பத்திரிகை படிச்சிருக்கிறீங்க? நான் படிச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்திருக்கு. ஒரு சில கை தூக்குறீங்க. உண்மையாகவே மகிழ்ச்சி பத்திரிகை ஜீவானந்தம் ஐயா எழுதிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒரு முறை ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய அந்த தஞ்சாவூரில் நடைபெற்ற அந்த கூடுகையை குறித்து கூட அவர்கள் எழுதியிருந்தார்களாம். அப்படி அந்த பத்திரிகையில் எழுதுறதற்கு ஸ்டான்லி அண்ணனுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்ததாம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி ஆண்டவரை ஊழியக்காரர்களை அநேகரை எழுப்புவதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரமாய் இருந்தாரா? இன்னைக்கு என்எல்ஏஜி சர்ச்சுடைய நிறுவனர் பாஸ்டர் டி மோகன் ஐயாவை ஊழியத்துக்குள்ளாக கொண்டு வந்ததும் இந்த தேவ மனிதர் தான். இப்படி அநேகரை அன்னைக்கு அப்படி அநேக ஊழியர்களை எழுப்பின ஒரு நல்ல தேவ ஊழியர். ஒரு இந்து மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்துவனுடைய அன்பு அவரை நெருக்கி ஏவினதுனால ஆத்தும பாரத் கொண்டவராய் அன்றைக்கு அக்கினி கடலிலே ஜனங்கள் அழிவதை பார்த்ததிலிருந்து ஆத்துமாக்களுக்காய் அதிகமாய் ஜெபிப்பாராம். அவர் ஜெப நேரம் அதிகமாய் தேவ பாதத்தில் ஜெபித்துட்டு வந்துதான் ஊழியத்தில் வந்து நிற்பாராம். அந்த டேமரின் எடுத்து அவர் வாசித்து ஒரு பாட்டு பாடினாலே போதுமா, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக ஈவில் ஸ்பிரிட்ஸ், இன்டிசிப்ளின் ஸ்பிரிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமா, ஆண்டவர் விடுதலை கொடுப்பாராம். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாம், அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்களாம். ஒரு முறை 5000 பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அமெரிக்கா தேசத்தில் நடைபெற்றதாம். அது பில்லி கிரஹாம் ஐயா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா. அந்த 5000 பேர் கூடக்கூடிய ஒரு பாஸ்டர் கான்ஃபரன்ஸ். அது நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஆர் ஸ்டான்லி அண்ணன் போயிருந்தாங்க, சாம் கம்லேஸ் அண்ணன் போயிருந்தாங்க, பிரகாஷ் ஏஷுடியான் அண்ணன் போயிருந்தாங்க. அதனோடு கூட நம்முடைய அன்பு போதகர் ஜீவானந்தம் ஐயாவும் போயிருந்தாங்களாம். அப்போது அந்த கான்ஃபரன்ஸ் நல்லா நடைபெற்றுட்டு இருந்ததுதான். அப்போது பில்லி கிரஹாம் எழுந்து சொன்னாங்களாம், உங்கள் வந்தவங்க எல்லாருக்கும் 5 மினிட்ஸ் ஒரு டைம் கொடுத்து, நீங்கள் 5 மினிட்ஸ் ஒரு டாபிக் கொடுப்போம், அந்த டாப்பிக்கில் 5 மினிட்ஸ்க்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அப்படி எல்லாருக்கும் ஒரு டாபிக் கொடுத்தாங்களாம். அப்போது ஜீவானந்தம் ஐயாவுக்கும் ஒரு டாபிக் கொடுத்தாங்களாம், கிச்சிலி மரம்னு சொல்லி ஒரு டாபிக். என்னது? கிச்சிலி மரம் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்தாங்களாம், கிச்சிலி. அப்போ இந்த டேர்ன் வரும்போது ஜீவானந்தம் பேசுனாங்களாம். அவங்க கொடுத்த அந்த 5 நிமிஷத்தில் அந்த கிச்சிலி இதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் பிரசங்கித்துட்டு, எனக்கு நேரம் போராது, எனக்கு நேரம் கொடுத்தா இன்னும் அதிகமாக பேசுவேன்னு சொன்ன பொழுது அங்கே பில்லிகிரகம் ஐயா எழுந்தாங்களாம், நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க உங்களுக்கு நேரம் கொடுத்தான்னு சொன்னும்போது, நான் 50 நாள் வேணால் கூட நான் பேசுவேன்னு சொன்னாங்களாம். இதை சொல்லிட்ட உடனே பில்லிகிரகம் சொன்னாராம், ஐயா யூ கேன் டேக் 1 more hour, ஐ எம் கிவிங் யூ a chance to speak about this thing. 1 மணி நேரம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? போதுகிற ஐயா
முன்னாடி சொன்ன எந்த ரெஃபரன்ஸ் இல்லாம எல்லாமே புது ரெஃபரன்ஸா 1 hour பேசினாராம். அப்போ அடுத்த நாள் 3 days இது, அடுத்த நாளும் ஜீவானந்தம் ஐயாக்கு மாத்திரம் மீண்டும் 1 hour கொடுத்தாங்களாம். நேற்று பேசின எந்த ரெஃபரன்ஸும் பைபிள் இல்லாம மீண்டும் 1 மணி நேரம் பேசினாராம். 3rd டேயும் அதே கிச்சிலி மரம் டாபிக் கொடுக்கப்பட்டதான். இந்த 2 நாள் அந்த ரெஃபரன்ஸ் இல்லாத புது ரெஃபரன்ஸை ஜீவானந்த ஐயம் பேசினாரா. பிலிகிராம் ஐயா எழுந்து ஓடி போய் அவரை கட்டி அரவணைச்சு கைகளை தட்டி, உங்களுடைய அந்த குறிக்கப்பட்ட அந்த எல்லாவற்றையும் எனக்கு தாங்கன்னு சொல்லி அவங்க எழுதின அந்த பிரசங்கத்தினுடைய அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்களாம். என் அன்பு தேவ ஜனமே, இஸ் நாட் ஓன்லி என்ன சொல்றது, ஒரு காஸ்பல் அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகர் மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஒரு வேதத்தை போதிக்கக்கூடிய ஒரு போதகர். அதனால அன்னைக்கு பில்லி கிரஹாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இந்திய தேசத்தில் நல்ல போதகர்களை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, அதுவும் வேதத்தை கிரமமாய் நேர்த்தியாய் பிரசங்கிக்கக்கூடிய போதகர்களை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறான்னு சொல்லி அவர் மகிழ்ச்சி கொண்டாராம். அதே போல ஒரு முறை சிங்கப்பூர் ஊழியத்துக்கு அவர் போன பொழுது ஊழியம் முடிஞ்சு போகிறாங்களாம். அங்கே ஒரு மரணத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு வராங்களாம். கொண்டு வரும் பொழுது அவரோட மீட்டிங் முடிஞ்சு ரூமுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். யாரு? ஜீவானந்தம் ஐயா. அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூமுக்கு போகும்போது பார்த்தா அவங்க போயிட்டாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் அந்த நோயாளியை, அந்த வியாதியஸ்டரை, அந்த மரணத்தின் பிடியில் இருக்கிற மனிதனை கொண்டு வந்து அந்த மனிதர் சொன்னா, அந்த பரிசுத்தவானுடைய அறையை திறந்து கொடுங்க, இந்த மனிதரை நான் அந்த அறையில் அவருடைய படுத்த படுக்கையில் நான் வைப்பேன், நிச்சயமாக ஆண்டவர் அவருக்கு ஜீவனை கொடுப்பார் என்று சொல்லி அந்த படுக்கையிலே, அந்த ரூம்ல ஜீவானந்தம் ஐயா ஜெபித்த அறையில் அவரை படுக்க வைத்தாராம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரணத்தின் பிடியில் இருந்த அந்த மனிதர் என்ன பண்ணாராம்? விடுதலை ஆக்கப்பட்டாராம், சுகம் பெற்று கொண்டாராம். என் அன்பு தேவ ஜனமே, இந்த காரியத்தை எதற்காக சொல்றேன்னா, ஒரு நல்ல பரிசுத்தவான், நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதர், அவருடைய அநேக அற்புதங்களையும் அற்புதங்களையும் ஆண்டோடைய வார்த்தையும் ஆண்டோடைய பிரசன்னத்தையும் சுமந்து சென்ற ஒரு தேவ மனிதர். இன்று நம்மளையும் தேவன் அப்படித்தான் அழைக்கிறார். நம்ம வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நம்ம ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்வோமே, ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியை செய்வோமா? அதை தான் தேவன் என்று எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் மரிக்கிற ஒரு தருவாயிலே அவர் ஐசியூல வைத்த பொழுது வேதத்தை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு நபர். His preaching will be like a thunder sound. ஒரு இடி முழக்கத்தை போல பிரசங்கிப்பாராம். மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது கண்ணீரோடு பிரசங்கிப்பாராம். அப்படித்தான் ஆண்டவர் அவரை அழைத்தாராம். ஆனால் அவர் மரிக்கிற நேரத்தில் ஐசியூல இருக்கும் பொழுது ஒரு மனிதரை அவரோடு கூட அழைத்து சொன்னாராம், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் வாஸ்து கொண்டே இருன்னு சொன்னாராம். அந்த மனிதன் வாஸ்து கொண்டே இருந்தானா. திடீர்னு சொன்னாராம், ஜீவானந்தை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த வசனத்தை படின்னு சொன்னாராம். அந்த மனிதன் சத்தமாய் வாசித்தாராம். உடனே ஐசியூல முழங்கால் போட்டு ஓன்னு அழுதார், ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியிலே ஆண்டவரே, நான் கீழ்ப்படியிலன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாராம். இப்படி அடுத்த முறை முதல்ல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிக்க சொன்னாரா. படிக்க சொன்ன போது அந்த வசனம் வரும்போது மீண்டும் நிப்பாட்ட சொன்னாரா. நிப்பாட்டி சொல்லி, ஆண்டவரே நான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியிலே ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை முழுமையாய் வேத வசனத்துக்கு அர்ப்பணித்து தன் ஜீவனை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தாராம். என் அன்பு தேவ ஜனமே, இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, he practiced and then he preached. அவர் பிராக்டிஸ் பண்ணதை ப்ரீச் பண்ணாரு. ஆனாலும் ஒரு சில குறைவுகள், இந்த வேத வசனத்தை வாசித்த பொழுது இதுக்கெல்லாம் கீழ்ப்படியில. நான் நினைச்சேன், ஆண்டவரே எங்களுக்கு யாராவது பைபிள் படிச்சு நாங்க அப்படி நிப்பாட்ட சொன்னா எல்லா வசனத்தையும் நிப்பாட்ட சொல்லிடுவோமோ அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. நம்ம நிறைய வசனத்துக்கு நடுங்குறோமா? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நம்மளை பார்த்து கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ஒரு வாஞ்ச, நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, வசனத்துக்கு என்னைக்கோ கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வசனத்துக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கோம்னா அந்த வசனத்தினுடைய காரியங்களை நம்ம ஏன் பார்க்க முடியாது?
அப்போஸ்தல நாட்களில் நடந்த காரியங்கள்லாம் ஏன் பார்க்க முடியல தெரியுமா? we still not obeying for God's word. ஆனால் அந்த டேவிட் அந்த ஜீவானந்தம் ஐயாவை பார்க்கும் பொழுது அவர் மூலமாக ஏன் ஆண்டவர் அவ்வளோ பலத்த கிரியைகளை செய்தார் என்றால், வேத வசனத்துக்கு கீழ்ப்பிடிதலுள்ள ஒரு வாழ்க்கை அநேகருக்கு சுவிசேஷத்தை எளிமையாய் கொண்டு சென்றது. நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு விசை ஒரு நல்ல டாக்டர் என் ஜீவானந்தம் ஐயா போதகர் ஐயா மூலமாய் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக நாம் தேவனுக்கு மாத்திரம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் அந்த தேவ மனிதரினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவாலாய் நிற்கிறது. அக்கினி கந்தகத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஜனத்தை பார்த்த பொழுது he moved in compassion of love like Jesus Christ. அவர் இயேசுவை போல மேய்ப்பனில்லாத ஆடுகள். நான் இன்றைக்கு சுவிசேஷத்தை இந்த பட்டணத்துக்கு கொண்டு போகாவிட்டால் அநேகர் அந்த அழிவின் கடலுக்குள்ளாய் போய்விடுவார்களே, அந்த கந்தகம் எரிகிற அக்கினி கடலுக்குள்ளாய் போய்விடுவார்களே என்கின்ற அந்த ஆத்தும பாரம் அவரை அழுத்தினது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த மாலை நேரத்தில் இந்த பட்டணத்தின் ரட்சிப்பு நம்மளை அழுத்தவில்லையா? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய அழுகையின் குரல் நம்மளுக்கு கேட்கலையா? நம்முடைய உறவுகளினுடைய குரல்கள் நமக்கு கேட்கலையா? அன்னைக்கு ஜீவானந்தம் ஐயாவுக்கு 2 முறை அந்த அழுகையின் குரல் கேட்டதே. ஜீவானந்தம், ஜீவானந்தம், இந்த இடத்துக்கு வந்துடாத, இயேசுவை பிடித்துக்கொள் என்கின்ற சத்தம் வந்ததே. இந்த மாலை நேரத்தில் நம்மை பார்த்தும் அந்த சத்தம் கேட்கிற நாள் வரும் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து கணக்கு கேட்பாரே, நம்மை பார்த்து கணக்கு கேட்பாரே. வெறுங்கையாய் நம்ம போக கூடாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பட்டணங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேசங்கள், மாநிலங்களுக்குள்ளாய் நம்ம ஆண்டவர் நம்மை கொண்டு போகும் பொழுது அந்த ஆத்தும பாரம் நம்ம நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஆத்தும பாரத்தோடு ஜெபித்து நாம் காத்திருப்போம் என்றால், ஆயத்தத்தோடு இருப்போம் என்றால் ஒரு கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்த முடியும். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியும். ஒரு கூட்டம் உங்கள் நிமித்தமாய் சந்தோஷப்படுவார்களே. அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் மூலமாய் அவன் வெளிச்சத்தால் ஒரு கூட்டம் களி கூர்ந்தது. இந்த மாலை நேரத்தில் போதகர் ஜீவானந்தம் ஐயா மூலமாக மலேசியா தேசம் மகிழ்ந்தது, சிங்கப்பூர் தேசம் மகிழ்ந்தது, இந்தியா தேசம் மகிழ்ந்தது, ஏன் பரலோகம் மகிழ்ந்தது. என் அன்பு தேவ ஜனமே, அன்றைக்கு பிலிப்பு சுவிசேஷம் அறிவித்ததுனால சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. எத்தனை கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது, எத்தனை பட்டணங்கள் இன்னைக்கு சோதோம் கொமோராவை போல் மாறிக்கொண்டிருக்கிறது. யார் அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும்? யார் அவர்களுக்கு பூட்டப்பட்ட அறையில் நின்று ஜெபிக்க முடியும்? யார் அவர்களுக்கு திறப்பிலே நின்று அவர்களுக்காய் கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உண்டாகி ஆண்டவருடைய வார்த்தையை நம்மை கொண்டு போக முடியும்? இதுதான் இன்றைக்கு அறைகூவல். இதுதான் இன்றைக்கு அறைகூவல். இன்னைக்கு ஜெபிக்கணும், சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். அதுதான் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். அழுகையின் குரலுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது, இருளின் ஆதிக்கத்துக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம், நம்மண்டை ஜாதிகள் வருவாங்க, உன் வெளிச்சத்திடத்தில் ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நடக்கவில்லை? Why it doesn't happen in our life? God is asking us, my dear beloveds, God is asking this. ஏன் வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யவில்லை? நாம் கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போமா? இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும், ஆனா உன்மேல் வெளிச்சம் உதிக்கும். உன்னிடத்திலே ஜாதிகள் வருவார்கள், உன்னிடத்திலே ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள் சொல்லியிருக்காங்களே. லெட்ஸ் ஆஸ்க் us, ஆண்டவரே, அநேக டார்க்னஸ்ல இருக்கிற ஜனங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வரணுமே ஆண்டவரே. அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே. ஆண்டவரே, அக்னி கடலுக்குள்ளாய் போகிற ஜனங்கள் காக்கப்படணுமே ஆண்டவரே. நாங்கள் உத்தரவாதம் எடுத்து அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.